ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன போட போகிறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரோகிணியோட விஷயம் தெரிஞ்சு போச்சு. இப்போ விஜயா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் ரோகிணி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அவள் பேச்சு கேட்க போதும், வாயை திறந்ததே நீ போதும், வாயை திறந்தாலே பொய் புரட்டி ஏமாற்றி இன்னும் என்னெல்லாம் பொய் சொல்ல போகிற, இடத்த காலி பண்ணி சொல்கிறாரு. அண்ணாமலை எவ்வளவோ சொல்கிறாரு. இந்த பாரு, நீ கொஞ்சம் வாயை கொஞ்சம் மூடிக்கொண்டு ஒன்றுமே நான் கேட்கறது இல்லை. அப்புறம் மனோஜ் நான் சொல்கிறத கேளுடா சொல்லி மனோஜோட கையை பிடிச்சிக்கிறாங்க. ஒன்றே பார்த்தீங்கன்னா மனோஜ் அப்படின்னு விஜயா கத்துறாங்க. என் பையன் நீ கையை விடு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. போ வெளியே அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க. உடனே அழுதுகிட்டே இருந்துட்டு படான்னு வாசலில் கதவை தள்ளி சாத்திடுறாங்க. நல்ல பொம்பளைகளும் இடத்த விட்டு காலி பண்ணிப்போ, மோஞ்சியை பார்த்தாலே பாவம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வாயை தந்தாலே பொய் புரட்டு ஏமாத்து, உன்னை நம்பினவங்களுக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டே போடி வெளியே அப்படின்னு சொல்கிறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. அதே சமயம் இங்கே கேட்குறாங்க. அண்ணாமலை போ மனைச்சு போய் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. போனேன் அவ்வளோதான், அப்படியே நீயும் போயிடனே மீனா ஓடி வராங்க. என்ன மீனா அந்த ஐயோ பாவ ரோகிணிவோ அப்படியா, அப்போ ஒன்று பண்ணி நீயும் பேக்கை தூக்கிட்டு அவள் கூடவே போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா என்ன பேச சொல்லாமல் உள்ளே வந்துடுறாங்க. இப்படி எல்லாரையும் விரட்டி விட்டோன்னே அழுதுகிட்டே இந்த இடத்த விட்டு போகிறாங்க. நேராக போய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு, நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உடனே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அடப்பாவமே, அந்த மாமா வீட்டு கல்யாணமாக அது ஏற்கனவே ஒரு பத்திரிகை கொடுத்தாரு, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி என்கிட்ட பத்திரிகை கொடுத்தாருடி, அதை நான் தான் இது தெரியாமல் உள்ளே வச்சுருக்கேன், முதலே பார்த்துருந்தா அந்த விஷயம் நம்ம சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளேருந்து எடுத்துறாங்க. அடப்பாவி, ஃபஸ்ட்டே நீ ஏன் சொல்லலை? சரி, அவரை விட்டு கல்யாணத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட தங்கச்சி பிள்ளை கல்யாணம் சொல்லி பத்திரிகை கொடுத்துருக்காப்பான்னு சொல்லி பத்திரிகை எடுத்து காக்கா எல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விட்டு, எவ்வளோ நாள் தான் இந்த பொய் சொல்லி ஏமாற்ற முடியும், எப்படியும் ஒரு வழியாக தெரிஞ்சு போச்சு, இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை சும்மா விடப்போதில்லை, இன்னுமே மனோஜ் ரொம்ப நல்லா, மனோஜுக்காக நான் இப்படியே விட்டுட்டு போகலான்னு நினைக்கிறேன். அந்த மனோஜை நான் விடமாட்டேன். மனோஜை அந்த குடும்பத்துலேருந்து பிரித்து என் பக்கம் இழுத்து அவனை நான் கூட்டிகிட்டு போக போகிறேன், தனியாக கூட்டிகிட்டு போகிறேன். ஆண்டி வேணால் என் மேலே கோபமாக இருக்கலாம், ஆனால் மனோஜை நான் கூட்டிகிட்டு போகிறேன். அவரை என் வீட்டுக்காரர், அவரை நான் விடமாட்டேன். அவனுக்காக தான் நான் இவ்வளவும் நான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் போய் மனோஜை நான் தனியாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. அவன் அம்மா விட்டு வருவானா, இன்னுமே அவன் அம்மான்னு எப்படி இருக்கானா, என் பேரை சொல்லி என் ரோகிணி இருக்கணும் அம்மாவுக்கு. அதனால் நான் அப்படி கூட்டிகிட்டு போகிறேன். அது எப்படி நடக்கும்னு எனக்கு தோணலடி, ஆனால் எனக்கு தெரியும் தோணுண்டி, கண்டிப்பாக எனக்கு தோணுது. அவன் நல்ல பையன், அவன் பண்ணுவான் அப்படி சொல்கிறாங்க. இன்னும் சரி பார்க்கலாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா முத்து மீனா உட்காந்துருக்காங்க. மனோஜ் ரூம்லேருந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறான். நீங்களாக இருந்தால் தண்ணி வேறு மாதிரி இருப்பீங்க, இவன் இப்படி இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. அரை மணி நேரத்துக்கு ஒரு தண்ணி குடிச்சு உள்ளே போகிறான். உடனே அண்ணாமலை மனோஜை கூப்பிட்றாரு. என்ன மனோஜ் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ போய் ரோகிணி எங்கே இருக்கான்னு ரோகிணிக்கு கால் பண்ணி எங்கே இருக்கா கேட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா சொல்கிறாரு. அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். அம்மா சொல்லிட்டாங்க, அதனால் நான் போக மாட்டேன். அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் பொண்டாட்டிடா, என்னதான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கோபம் வேறு இது வேறாக்கா, வீட்டை விட்டு வெளியில் விட்டீங்களா அப்படி சொல்கிறாரு. அதே சமயம் இல்லை அம்மா சொல்லாமல் நான் இப்போ இது பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா விஜயா ஒன்றுமே சொல்லாமல் இனிமேல் அவள் வீட்டு வாசப்படியே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போனால், இதே சமயம் ரோகிணி இனிமேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தை பிரிக்க போகிறாங்க. எல்லாருமே கனவு நினச்சாங்க, அது நினைவு தானான்னு சொல்லி இந்த நிமிஷம் வரையும் ரசிகர்களுக்கு நம்பவே முடியல. டிஆர்பி ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்னால விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா சரி ரோகிணியோட உண்மையை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அடுத்த வாரம் டிஆர்பி ரேட்டில் நல்ல ஒரு ரேட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல 2வது இடத்துல போயிடுச்சு அப்படிங்கிற முதல் இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னா, இப்போ உண்மையை சொல்லிட்டாரு. இனிமேல் குடும்பத்தை பிரித்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால் விஜயா கதற போகிறாங்க. அப்புறம் தன்னால் வீட்டுக்கு வான்னு சொல்ல போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போவே இப்படி இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் குழந்த வேறு, ஒரு பையன் வேறு இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜயா சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு நினச்சாங்க, இப்போ ஏழை வீட்டு பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கல்யாணம் வேறு ஆயிடுச்சு, குழந்தை வேறு இருக்குது. அதுவும் அந்த கிறிஸ்து தானா, அவங்க அம்மாவை கண்டாலே மீனா அம்மாவை கரைச்சி படுற மாதிரி அவங்க அம்மா பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. இதுக்கப்புறம் என்னென்ன கூத்தெல்லாம் நடக்க போகுதோ பார்ப்போம். இப்போ மீனாவை காட்டில் இவளை தான் பார்த்தோன்னா பயங்கரமாக திட்டியிருக்காங்க. திட்டினது இல்லாமல் அடித்து வெளியில் அனுப்பிட்டாங்க. இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த மாதம் 20ஆம் தேதி எனக்கு மானிட்டைசேஷன் வாங்கணும். அதுக்காக தான் ஒரிஜினல் வீடியோ போடுவோம்னு சொல்லிட்டு இப்படி நான் வீடியோ போடுறேன். ஃபோட்டோ போடாமல் போடுறேன். 1-2 ஃபோட்டோ போட்டால் பரவாயில்ல, மானிட்டைசேஷன் கிடைக்குமான்னு தெரில. எதனால் மானிட்டைசேஷன் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு தனியாக வீடியோ போடுறேன்.
ஒரு ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ்னால தான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதை பற்றி வீடியோவை தனியாக வந்து போட்டேன். தயவுசெய்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.